எவ்ரிடே நம்ம என்னைக்காவது ஒரு நாள் கூடயும் சரி, எப்பயுமே சரி, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? நமக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது? நம்ம ஏன் அன்ஹெல்த்தியாக இருக்கிறோம்? நம்ம ஏன் லுக் வைஸ் இப்படி இருக்கிறோம்? ஏன் நம்மகிட்ட காசு இருந்ததில்ல? நம்ம ஏன் எதையுமே தெரிஞ்சுக்காம இருக்கிறோம்? இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ தெரியுது. நமக்கு ஏன் இவ்வளோ தெரியல? நம்ம ஏன் இவ்வளோ டவுனாக இருக்கிறோம்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பட் ஆல்சோ திஸ் ஆன்சர் எஸ். வெல், நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா யூ வாட் சூஸ் எ ரைட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நான் சொல்கிற ஒரு 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். பர்சனல் க்ரோத்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப பெரிய சான்ஸ் இருக்குது. அண்டு உங்கள் லைஃபையே மாற்றக்கூட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ச் தி வீடியோ ஸ்டில் எண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் செட் பண்ண வேண்டியது ஒரு கிளியரான கோல் அண்டு அது ஈஸியாக அட்டன் பண்ணுற கோலாக இருக்கணும். பிகாஸ் நீங்கள் சின்ன கோலை வச்சு அதை அட்டன் பண்ணி முடித்தா தான் அடுத்து பெரிய கோலுக்கு அது ஒரு வேவை க்ரியேட் பண்ணும். சிறு துளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புமே முக்கியம்தான் ஒரு பெரிய வழிக்கு போகிறது. ஸோ நீங்கள் பெரிய ஒரு கோலை அட்டைன் பண்ணணும்னா அதை கிளியராக அதை வச்சு அதுக்கான ஸ்டெப்ஸையும் நீங்கள் கிளியராக இருந்தால் தான் அதை அட்டைன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ செட் கிளியர் கோல். அந்த கோல் எப்படியா இருந்தாலும் உங்களால் அட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு டேயில் ஒரு ஸ்டெப்பாச்சும் நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த கோலுக்கான ஸ்டெப்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கணும். அதே இதில் அதை டெய்லியும் பண்ணுற லெவலுக்கும் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் டெய்லியும் அதை பண்ணுவீங்க, ப்ராக்ரஸும் ஆகும். ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வராட்டாலும் லாங் டேர்மில் அது உங்கள் கோல் அட்டைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அந்த சின்ன சின்ன ஒரு இது தான் உங்களை பெருசாக இந்த கோல் அட்டைன் பண்ண வச்சுருக்குன்னு. ஸோ செட் கிளியர் கோல். செகண்ட், எப்பயுமே நம்ம க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கவங்கள தான் நம்ம அதிகமாக வேல்யூ பண்ணுவோம், அதிகமாக நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன் அவங்களே இன்ஸ்பிரேஷனாக கூட எடுத்துப்போம். ஏன்னா அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படியா இருந்தாலும் போயிடுவாங்க. அதுதான் அவங்களோட ஒரு மைண்ட் செட். நம்ம இங்கே இருக்கிறோம், அடுத்து அந்த லெவலுக்கு போக முடியுமா? கண்டிப்பாக முடியும், நம்ம போவோம் அப்படின்னு நம்பி போவாங்க. நம்ம அதை ஒன்று செய்யறதுக்கு கூட நம்மளோட க்ரோத் மைண்ட் செட் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுமே தவிர்த்து நீங்கள் இருக்கிற லூசர் மைண்ட் செட் சத்தியமாக செட் ஆகுதுங்க. ஒருத்தர் க்ரோ ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா ஃபஸ்ட்டு அவங்க கொண்டு வர வேண்டியது அண்டு மாற்ற வேண்டியது அவங்க மைண்ட் செட்டு தான் ஃபஸ்ட்டு. அதை மாற்றிட்டாலே போதும், அடுத்து இருக்கிற ப்ராக்ரஸை அவங்களோட ஒரு கோலை செட் பண்ண முடியும், அது ப்ராக்ரஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து அவங்களோட செல்ஃப் அவேர்னஸ் கொண்டு வந்துக்க முடியும். இந்த மாதிரி இது எல்லாம் பண்ணுறதுக்கு மைண்ட் செட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இந்த கோலை அட்டைன் பண்ணுறதுக்கும் உங்களோட மைண்ட் செட் தான் காரணமாக இருக்கும். எவ்வளோ தான் டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் மைண்ட் செட் கிளியராக இருந்தால் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அது பயங்கரமாக இருக்கணும். ஸோ செட் ஏ க்ரோத் மைண்ட் செட். தேர்ட் திங், செல்ஃப் டிசிப்ளின். ஒருத்தருக்கு டிசிப்ளினும் மைண்ட் செட்டும் இது ரெண்டுமே இல்லைன்னா அவங்க எப்படியா இருந்தாலும் அது அங்கேயே தான் இருப்பாங்களே தவிர்த்து அடுத்து ஒரு 20 இயர்ஸ் அவங்க அட்டைன் பண்ணுற நினைக்கிற பொசிஷனுக்கு அவங்களால போகவே முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட டிசிப்ளின் இல்லை. ஒரு விஷயத்தை டெய்லி பண்ணால் தான் அந்த கோலான ப்ராக்ரஸை கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சும் ப்ரொக்கஷனேட் பண்ணின்னு வேறு எதனா ரீசன் சொல்லிக்கின்னு அதை இன்னும் தள்ளி தள்ளி போட்டிருந்தா அது ஒர்க் ஆகாது. நீங்கள் நினச்சதை அட்டைன் பண்ணவே முடியாது. ஸோ அட்டைன் பண்ணுறதுக்கு செல்ஃப் டிசிப்ளின் வேணும். அதுக்கு மார்னிங் ரொட்டீனை கிளியராக வச்சுக்கோங்க. அந்த கிளியர் ரொட்டீன் உங்களை சின்ன சின்ன ஹேபிட்டாக வச்சுங்க. லைக் காலையில் ஏஞ்சி ஒரு 10 நிமிட்ஸ் மெடிடேட் பண்ணுறதா இருக்கணும், இல்லை ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கணும், இல்லை ஒரு 20 மினிட்ஸ் போய் வாக் போயிட்டு வரதா இருக்கட்டும். இதெல்லாம் சின்ன சின்னது தான். பட் இது லாங் டேர்மில் உங்களுக்கு ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்து நீங்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் போகும்போது உங்கள் மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் இதை பண்ண முடியும், நம்மளால் இது ப்ராக்ரஸாக பண்ண முடியும், டிசிப்ளின் அதுவே கொண்டு வந்துடும். நீங்களே அவாய்ட் பண்ணாலும் உங்கள் பாடி அதுவே ஒர்க் பண்ணணுங்கிற அமௌண்ட் போயிடும். ஸோ உங்களோட மைண்ட் செட் தான் இதுக்கு அடுத்து இதில் ஹெல்ப் பண்ண போகிறது. ஸோ செல்ஃப் டிசிப்ளினை வளர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். யூ கோட் எ லாங் வே. கேல்குலேட்டிங் செல்ஃப் அவேர்னஸ் இது ரொம்ப பெரிய டாபிக்னு மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சிம்பிள் தான். எப்படின்னா உங்களை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் எப்படி எந்த விஷயம் பண்ணால் ஹாப்பியாக இருப்பீங்க, எந்த விஷயம் பண்ணால் சேடாக இருப்பீங்க, எது உங்கள் ஸ்ட்ரென்த், எது உங்கள் வீக்னஸ், இந்த மாதிரிலாம் இருக்கிற உங்களை பற்றி செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நான் மார்னிங் பர்சன். இப்போ என்னை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் இப்போ எந்த ஒர்க் பண்ணணும் மார்னிங் தான் பண்ணணும். நான் போய் நைட்டில் அதை போயிருந்தா அது ஒர்க் ஆகுது. எனக்கு அங்கே டிஸ்ட்ராக்ஷனாக வரும். அதே நேரத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே பண்ணுறதுக்கு எனக்கு செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். நான் என்னை பற்றியே தெரிஞ்சிக்காமல் நான் ஒரு ஒர்க்கை பண்ணுறேன்னா அது எப்படி பண்ண முடியும்? கம்ப்ளீட்டாக முடியாது. ஸோ நம்மளை பற்றி நம்மளே தெரிஞ்சுக்கணும். இது நம்ம ஹாப்பினஸ், இது நம்ம சேடாக கொண்டு போவோம், இது நம்ம
நம்ம ஃபெயிலியர் பார்த்து பயப்படுறோமா, எதை பற்றி நம்ம இதில் வந்து அன்கண்டிஷனலாக இருக்கிறோம், இதில் வந்து நம்ம அதில் இருக்கிறது நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ பிளேஸ் த சிச்சுவேஷன், அதுலேருந்து நம்ம எப்படியாவது வெளியே வரணும். ஸோ செல்ஃப் அவேர்னஸ் முக்கியம். ஸோ கேப்டடிக்ஸ் செல்ஃப் அவேர்னஸ் இட்ஸ் மஸ்ட். டேக் ஆக்ஷன்ஸ் ஃபைனல் ஸ்டேஜ் இது. இவ்வளோனா நான் சொன்னது எல்லாம் ஒரு பிளானிங்லேயோ ஒரு நோட்லேயோ எல்லாத்துலேயும் எழுதி வச்சிடலாம். பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ ஆக்ஷன் எடுக்காமல் ப்ரொக்ரஸ்டினேஷன் பண்ணுறதை விட்டுட்டு போய் ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுத்தால் தான் நம்மளால் அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும். ஒரு ஹேபிட்டாக காலையில் ஏஞ்சி ஜாகிங் போக முடிவு பண்ணிட்டா அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி ஜாகிங் போயிடணும். ஒரு நாள் அது பண்ணிட்டா கூட அதுக்கு அடுத்தபடியே நீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி போவேன். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பாடி அதுக்கு ரியாக்ட் ஆகிடும், அடாப்ட் ஆகிடும். அதே நேரத்தில் நீங்கள் அது பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ ஆக்ஷன் பண்ண தான் உங்களோட லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வந்து கன்ஃபார்ம். அண்ட் உங்கள் கோல் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஆக்ஷன் தான். அது ஹார்ட் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஆக்ஷன் எடுத்து தான் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இதை பண்ணாட்டால் தான் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு காரணம் உங்களோட டிசிப்ளின் இல்லாததும் ஆக்ஷன் எடுக்காதது தான் ரீசனாக இருக்கும். ஸோ டேக் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் அண்ட் உங்கள் க்ரோத்துக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு வீடியோவாகவும் இருக்கலாம். ஸோ டேக் ஆக்ஷன்ஸ் ப்ரோ. We have a limited time.